Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம gongura chutney-ன்னு சொல்லக்கூடிய புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூடான சாதத்துல வச்சு பரிமாறணும் அப்படினா ரொம்ப சுவையா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது மல்லி விதை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கருகிடாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக காரத்துக்கேற்ப காய்ந்த மிளகாய், நான் ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கேங்க. புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் அதோட புளிப்புக்கு நீங்கள் எவ்வளோ காரம் போட்டாலும் உங்களுக்கு வந்து உரப்பாக இருக்காது. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் பூண்டை உரித்து போட்டுக்கணுங்க. முழு பூண்டை போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புளிச்சக்கீரை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கையளவுக்கு கீரை இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு போடும்போது அப்படி தாங்க இருக்கும். கீரை குக்கானோடனே அப்படியே சுண்டிடும், எல்லாமே வதங்கிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே வெந்து வந்துருச்சு. எல்லா கீரையும் உங்களுக்கு நல்லா கலர் மாறி நல்லா குக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, அடுத்ததாக மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கணும். ஹாஃப் குக்கானா போதுங்க, வெங்காயம் ரொம்ப குக்காக வேண்டாம். அடுத்ததாக நம்ம புளிச்சக்கீரையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது புளிச்சக்கீரை, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் கலந்து விட்டுடலாம். புளிச்சக்கீரையில் அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக அது வந்து மிங்கிள் ஆகாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம இப்போ தான் உப்பு சேர்க்குறோம், இது வரைக்கும் எங்கேயுமே உப்பு சேர்க்கலை. அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் காரமாக இருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் உரப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக, எப்போவும் நீங்கள் யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் தூக்கலாக இதுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது குக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு. நல்ல எண்ணெய்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிளகு, சீரகம், அது எல்லாமே அந்த பொடி எல்லாமே இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அந்த பொடி வந்து மிக்ஸ் ஆக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்திங்கன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. அந்த சர்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லெண்ணெய் விட்டோ அல்லது நெய் விட்டோ சாதத்தில், சூடான சாதத்துக்கூட சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இது இட்லி, தோசைக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.